வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50ல் இருக்கிற அந்த 50 ஸ்டாக்ஸையும் குயிக்காக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தலாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியே நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். இதில் எதனாச்சும் பேட்டர்ன் இருக்குது, பிரேக் அவுட் வாய்ப்பு இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணுன்னா அந்த ஸ்டாக் மட்டும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு கடன்னு இந்த வீடியோ எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்க நான் முயற்சி பண்ணுறேங்க. இப்போ இது எப்படி நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு சேஞ்ச் எப்படி நடந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி எது ஹையஸ்ட்டு சேஞ்சோ அதுலேருந்து அப்படியே லோயஸ்ட்டு சேஞ்சு போயிருக்குது. மார்க்கெட்டை இந்த மாதிரி ஃபுல் க்ரீனாக பார்க்குறது அது ஒரு அலாதி சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே உங்களால் இவ்வளோ எல்லா ஸ்டாக்கையுமே உங்களால் க்ரீனில் பார்க்க முடியாதுங்க. இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட். கண்டிப்பாக ஒரு 10 15 மைனஸில் போயிருக்கும். பட் ஆனால் அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தோடவே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஸ்டாக்குங்க. அதிகமான கெயின் எடுத்ததில் ஃப்ரைடே அன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் அந்த நிஃப்டி 50ல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ட்விட்டரில் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி லோ க்ரியேட் பண்ணினானா தான் கீழே போவான். பட் ஆனால் ஆஸ் பர் திஸ் பேட்டர்ன் அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஜூன் 4 அன்றைக்கி ப்ரைஸ் கீழே வந்திருக்குது. பட் ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் அந்த டைமில் கீழே வந்திருக்குது ப்ரைஸு. பட் ஆனால் இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை. அப்போ மேலே இந்த இந்த பேட்டர்ன் பிரகாரம் பிரேக் அவுட் மேலே நடக்கணும். ஏன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு எதை பிரேக் பண்ணணும்னா இதை தான் பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணி திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் கரெக்டாக அந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்திருக்கோம், ப்ரீவியஸாக ரெசிஸ்ட் ஆகிருக்கும். அந்த லெவல்லையே ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்த ப்ரைஸு ட்ரெண்டாகி தான் வந்திருக்குது. மேலேருந்து கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. எந்த இடத்துலேருந்து இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5700 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து 6700 போயிட்டோம். 1000 புள்ளி. ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து ஜூலை மாதம் முடியும் போது 1000 புள்ளி. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பேட்டர்னை மட்டும் பிடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஏற்கனவே நான் டிஸ்கஸும் பண்ணிட்டேன். ஸோ வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட, இது ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் பிடிச்சிருந்துடலாம். சரி, இந்த இடம் இருக்குது, இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறானே, அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை வச்சான். அந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போவுமே நீங்கள் ஆல் டைம் ஹைன்னு மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஆல் டைம் ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு ப்ரைஸு. பிரேக் பண்ணி தான் இவ்வளோ தூரம் மேலே போனான். மேலே போய் கீழே வரும்போது எங்கே வந்துருக்குறான் பாருங்கள். கரெக்டாக அந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல் டைம் ஹையில் வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்தால் அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆனால் பிரேக் பண்ணவே இல்லை. கடைசியில் என்னாச்சு, பிரேக் பண்ணி மேலே இந்த பேட்டர்ன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆகி அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கணும். தெரியல அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறது. இப்போது இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குல்ல, இந்த ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து தான் ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கிறான். எக்ஸாக்டாக இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. எத்தனை நாள்? 1 2 3 4 5 நாள். ஏற்கனவே ஒரு நாள் இங்கே வந்துட்டு தான் கீழே வந்துட்டான். பூ மாலை என்ட்ரி எட் எக்ஸிட். அப்போ அங்கேருந்து கீழே வந்தவன் இவ்வளோ தூரம், நம்ம இதுதான் டார்கெட் நம்மளுக்கு.
அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் வந்து காட்ட வாய்ப்பு இருக்குது. க்ரீன் வந்ததுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். இங்கேருந்து மேலே இப்படி போய் இப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா, என்ட்ரி எட்டு எக்ஸிட். அடுத்த தடவை கொஞ்சம் மேலே போய் கீழே வந்துருக்கிறானே, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே ஒரு லைனை போட்டுருவோம், மேலே ட்ரெண்டை போட்டுருவோம். நெக்ஸ்ட் டைம் மேலே போனோன்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. போனோன்னா கீழே வர முடியல, வர முடியாமையே மேலே போனான், இந்த ஹைக்கும் மேலே போயிட்டான். கீழே வர முடியல, வர முடியாமலே மேலே போனான், இந்த ஹைக்கு தான் போனான். ப்ரீவியஸ் ஹைலேருந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணான், கீழே வந்துட்டான். சிம்பிளாக புரியுதா? இதே டே கேண்டல்லே நீங்கள் பாருங்கள், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த லெவல் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான் டேயில். ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா. பட் ஆனால் டே வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸில் நீங்கள் கேஷில் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேமில் பண்ணணுன்னா நிறைய வந்து உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். ஒருவேளை இந்த இடத்துல கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, வாங்கிட்டீங்க ஹோல்ட் பண்ணுறீங்க, என்ன நடந்திருக்கும்? அடுத்து மே மாதம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மைனஸில் இருந்தது. ஜூனில் ஆரம்பித்தான் 1000 புள்ளி மேலே போயிருக்கிறான். கடைசி வரைக்குமே இந்த இடத்த வந்து அவன் கட் பண்ணவே இல்லை. ட்ரெண்ட் ஆகிட்டே வர்றான் கீழே. இங்கே புதுசாக ஒரு லோ வைக்கலைன்னா என்ன பண்ணுவான், மேலே கட் பண்ணிடுவான். மேலே இதுக்கு மேலே போயிட்டானாலே முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் மேலே தான் போவான். இன்னும் இந்த டைம் ஃப்ரேம் நான் மாற்றி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி தான் வந்திருக்குது. இங்கேயும் அதே பேட்டர்னு, இது ஏற்கனவே நம்ம வரைஞ்சி பார்த்தோம், அதே குட்டி மினியேச்சர் பேட்டர்ன் திரும்ப அதே மாதிரி நடந்துருப்பாங்க. மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், மேலே போய் பிரேக் ஆனான்னா நல்லா மேலே போவான். எங்கே போவான், ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். 6874ங்கிறது ஆல் டைம் ஹை. அந்த ரேஞ்சுக்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 மாதத்தில் 1000 புள்ளி நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரி, எதில் எடுத்திருந்தாலும் சரி. இது மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் நல்லா போயிருக்குங்களா? சரி, ஓகே. அல்ட்ரா சிமெண்ட் அடுத்தது. அல்ட்ரா சிமெண்ட்டில் இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோங்க. என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன் தான். பட் ஆனால் நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன் இவ்வளோ நாளைக்கு வந்து மேலேங்கேலையும் வந்து போயிட்டு இருக்கக்கூடாது. என் பாடி இப்படி 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 போயிட்டு இருந்தானா பிரேக் எப்போ தான் ஆகிறது? நமக்கு ஒன்லி ஒரு 1 2 3 தான். இதில் கொஞ்சம் பாதி வந்துட்டு அப்படியே மேலே போனோம்னா மேலே போயிடுவோம். அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். சில டைம் இது நடக்கும். என்ன நடந்துருக்குது பாருங்கள். ஜனவரி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டான். பிப்ரவரி மாதத்தில், மார்ச் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பாரபட்சமே இல்லை. ஜூன் மாதத்தில் கூட கீழே போயிருக்கலாம். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு அதே ரெசிஸ்டன்ஸ் தான். 10,200 அப்படிங்கிற இடத்த விடவே இல்லை. கீழே வந்தான்னா லோயர் லோ பண்ணிட்டே வரான். இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, அதுக்கப்புறம் லோ பண்ணலை. மே மாதத்துலேருந்து ஏப்ரல் மிட் ஏப்ரலில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப மே மாதத்தில் கீழே வரும்போது ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது லோ பண்ணவே இல்லை. திரும்பவும் ஒரு தடவை மேலே போய் ரிஜெக்ட் ஆகும்போது இந்த மேலேக்கும் நல்லா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், ஜூன் மாதத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வரும்போது கூட இந்த ப்ரீவியஸ் லோக்கு வரல. அங்கேருந்து மேலே எடுத்தான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 10,200 ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் பாருங்கள், 12,000. 10,200ங்கிறது நான் இந்த ரிஜெக்ஷனை சொல்கிறேன். ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அல்ட்ரா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் ஜனவரி மாதத்துலேருந்து 10,200 பிரேக் பண்ணவே முடியல. கதவை உதச்சி திறந்தான், 12,000க்கு போயிட்டான். 2,000 புள்ளி மேலே போயிருக்கான்.
ஸ்டாக் ஈஸியாக இருக்குங்களா? இதில் கூட நீங்கள் ஃபியூச்சர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நான் கேஷ் மார்க்கெட்டில் வாங்க, கேஷில் பை பண்ணுங்கள் போதும். ட்ரேடு எடுத்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லூப்பின்னு ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருந்து இதுக்குள்ளார இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சூப்பராக ஒரு ட்ரேடு எடுத்திருப்போம். என்னென்னா இது எப்படியே மேலே போயிடும் அப்படின்னு. தலைகீழ கீழே வந்தான். பயமே கிடையாது, அவன் எப்படியோ மேலே தான் போவான். பட் ஏனோ கீழே வந்துட்டான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்முன்னு வெயிட் பண்ணோம். 2 மாதம் வெயிட் பண்ணோம். 2 மாதத்துக்கு அப்புறம் பிரேக் ஈவன் போனான். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு, மேலே போயிட்டான். இது வந்து 700. இப்போ எங்கே இருக்கிறான்? 1700 1800 இருக்கிறான் லூப்பின். கேஷ் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா 700, அப்படியே டபுள் ஆச்சுன்னா 1400, அதுக்கும் மேலே 1800 போயிடுச்சு. அதே தான் அல்ட்ரா சிமெண்ட். அல்ட்ரா சிமெண்ட் வந்து நம்ம 10,200 கதவை திறந்து எட்டி உதைக்கிறான். ஒரு தடவையும் இங்கே வர்றான், எட்டி உதைக்கிறான், திறக்கல. திரும்ப கீழே போகிறான், எட்டி உதைக்கிறான். இந்த தடவை மேலே போயிட்டான். எங்கேருந்து நீங்கள் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிடிச்சிக்கலாம். 9,400 9,200ங்கிற ரேஞ்சிலேருந்தே பிடிச்சிருக்கலாம். ஏப்ரல் மாதமே எடுத்து வந்துடலாம், இல்லை மார்ச் மாதமே எடுத்து வந்துடலாம். இல்லை எலெக்ஷன் அப்போ விழுந்தது எல்லாரும் பயந்து விற்கும் போது கூட நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 9,500 வாங்கியிருந்துடலாம். 9,500லேருந்து 12,000 போயிருக்கு. 12,000 எப்படி போயிருக்கிறான்? ஹை தான், ஹையரை பண்ணிட்டு தான் போயிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்படி வந்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இது கீழே வர முடியாமல் இப்படி போயிட்டான்னு வைங்களேன். அடுத்த தடவை இப்படி கீழே வந்தானா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இன்னும் கூட மேலே போவோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தவன் இப்போ தான் பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணான்? கொஞ்சம் கீழே வந்தான், மேலே போயிட்டு நல்லா கீழே வந்தான், மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்தான், இப்படி வந்தான், மேலே போவான்னு நம்ம பேசினோம். பிரேக் டவுன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணான். கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ணி தேர்ஸ்டே அன்றைக்கி கொண்டு போய் இந்த இடத்துல முடிச்சிருந்தான். ஃப்ரைடே அன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான். பேங்க் நிஃப்டியில் நடந்தது அதே மாதிரி இங்கே நடக்குது. எப்போவுமே சார்ட்டை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே விஷயந்தான் நடக்குது. திரும்பவும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது, மேலே போயிட்டு இவ்வளோ தான் வந்திருக்கிறான், அடுத்த தடவை மேலே போயிட்டு இவ்வளோ தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து திரும்பினாலே இதை பிரேக் பண்ணி இந்த ஹைக்கு கண்டிப்பாக போய்டும், வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி ஓகே. அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, பஜாஜ் ஆட்டோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ப்ரீவியஸாகவே நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்குறோம். பஜாஜ் ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட 2023 ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 4,500 தான் இருந்தது இந்த ஸ்டாக். இன்னும் கூட கீழே பார்த்தோன்னா இன்னும் வந்து ஆச்சரியமாக இருக்கும். 3,500 அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது போன வருஷம் பிகினிங்கில் 3,500 பஜாஜ் ஆட்டோ. எங்கே இப்போ இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,000 இருக்கிறான். 10,000 ஒன்லி அப் ட்ரெண்டு தான். ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒன்லி அப் ட்ரெண்ட் தான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னா என்னது? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே போனான்னா ட்ரெண்ட் ஆகிறான். அப்போ இவன் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? 10,500 600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நடக்கும்? இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து பேட்டர்னோடு இருக்கலாம். இது இப்படி போயிட்டு திரும்ப இன்னொரு தடவை கீழே வந்து கூட பிரேக் ஆகலாம். பட் ஆனால் டார்கெட்டிங் தான். பை சரியான பை இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் சப்போர்ட். ஸ்டாக் எப்படி இருக்குது? அது ஒரு 2 வருஷமாக மேலே தான் வந்துட்டு இருக்கான். 2 வருஷமாக மேலே போகிறான். 3,500லேருந்து 10,000 போயிட்டான். டெய்லியும் பேங்க் நிஃப்டிலையும் ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து போராடுறதை விட்டுட்டு
கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் சும்மா அப்படியே சாதாரணமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிடும். இட் வில் டேக் டைம், கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் ஆனால் வளர்ச்சி தான். இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், மெசேஜ் பண்ணார், நான் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கில் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஃப்யூச்சர் எஃப்என்ஓ மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ தான் நான் புதுசு நான் பார்க்குறேன். அவருக்கு ஒரே அட்வைஸ், நீங்கள் வேண்டவே வேணாம். ஒருவேளை கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கூட வேறு பெட்டர் ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்குமே நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நோட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே தான் போகும். இந்தியா வளருது, மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே போகும். நம்ம ஃபியூச்சர்ஸும் இண்டெக்ஸும் மேலே தான் போக போகுது. அவங்கவுங்க சௌரியம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி கம்முன்னு விட்டுறலாம். அது ஃப்யூச்சர் அப்படின்னா மாதம் நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலோ லாஸில் இருந்தாலோ புக் பண்ணிவிட்டு அடுத்த மறுபடியும் ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதமும் ரோல் ஓவர் பண்ணணும். இதில் கூட நீங்கள் வாங்கலாம், இதில் பஜாஜ் ஆட்டோ ஃபியூச்சர்ஸ் வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே போகணும். சரி, ஓகே. மைண்ட்ரி என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இது கொஞ்சம் வீக்லியில் போனால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மைண்ட்ரி வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குது? ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? மேலே போய் கீழே வந்துட்டான். இப்போது மேலே போயிட்டு இருக்கான். ஈஸியாக இருக்கா பார்க்குறதுக்கு? மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் ஜாலியாக மேலே. வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இதில் டெய்லியில் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். இதுவும் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் மேலேருந்து வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கீழே வந்திருக்கிறான். அதாவது இப்போ ஏப்ரல் மே வரைக்கும் அப்படியே ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துலேருந்து அவன் ரிவர்சல் ஆகணும், அதனால் அந்த இடத்துலேருந்து கன்சால்டேட் பண்ணான். கடைசியாக இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணான், மேலே போயிட்டான். மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், மேலே போயிட்டான். நம்ம பேட்டர்ன் ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? என்னடாப்பா எங்கே பார்த்தாலும் நம்ம பேட்டர்ன்னு சொன்னால் என்ன தான் நடக்குது ட்ரேடிங்கில்? அப்போ இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதுமா? வேறு எதுவுமே தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கலாம். நடக்குது, நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை என் கண்ணுக்கு மாட்டுதா என்னன்னு தெரில. உங்களுக்கும் வந்து அது தெரியணுன்னா ஒன்றும் இல்லை, சப்போர்ட் ஒரே இடத்துல எடுத்ததுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆச்சுனாலே வேலை முடிஞ்சுது. இந்த பாயிண்ட்டும் கிடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து தேவை. அதுக்கப்புறமா இந்த இதில் சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இதில் சப்போர்ட் எடுத்திருக்கான், வேலை முடிஞ்சுது. அடுத்த தடவை மட்டும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிட்டான், இதுதான் டார்கெட். இன்னொரு தடவை கீழே வந்தான் திரும்பினான்னா அடுத்து இதுதான் டார்கெட். அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து இருக்கிற பணத்தை சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று நான் இது வந்து வாங்கிடுவேனா? அந்த மாதிரி வேலைலாம் பண்ணவே பண்ணாதீங்க. சும்மா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர பாருங்கள், மொத்தமாக வளரணும்னு நினைக்காதீங்க. நிறைய இடத்துல இது வந்து வேலை செஞ்சுருக்கு. 80% நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து 95% இந்த பேட்டர்ன் வந்து வேலை செய்யுது, நிறைய இடத்துல வரவும் செய்யுது. சரி, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வரைக்கும் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். இவ்வளோ தூரம் போவான், இதுக்கும் மேலே போவான், ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். ஆனால் பை எங்கே பண்ணியிருக்கணும்? இங்கே பண்ணியிருக்கணும், சப்போர்ட்டில் பண்ணியிருக்கணும். இல்லை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டு இருக்கு, அங்கே பண்ணணும். இங்கே வரைக்கும் போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடாது. அதனால தான் உங்களை என்ட்ரி வந்து எப்போவுமே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கரெக்டான இடத்துல என்ட்ரி வந்து எடுக்கணும். சரியா? இல்லைன்னா கம்முன்னு விட்டுறணும், போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுற வேண்டியதான். சரி, இவன் வந்து மேலே வரைக்கும் போவான். ஓகே. மாருதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜனவரி மாதம் ஒரு லோ வச்சாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா
கன்சால்டேஷன் ரேஞ்ச். மேலே ஒரே இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தது ப்ரைஸு. கீழே வரும்போது என்ன பண்ணுச்சு, இவ்வளோ தான் வந்துருக்கிறான். வந்துட்டு திரும்ப வந்து மேலே போனவன் கீழே நல்லா வந்துட்டு மேலே போயிட்டான். ஸோ அதே மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் திரும்ப நான் அதை சொல்லலை, நீங்களே பார்த்துங்க. நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு காட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த லைனை நீங்கள் போட்டு பழகுங்க. நானே எவ்வளோ நாளைக்கு தான் லைன் போட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் வந்து ட்ரா பண்ணி மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த சார்ட்டில் போய் இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த லைனை வந்து இப்படி ட்ரா பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே பொறுமையாக கீழே வந்தோம் என்னன்னா இந்த லெவலுக்கு கீழே போகவே இல்லை, போகலன்னா மேலே வந்தால் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னா என்ன பண்ணான், மேலே போயிட்டான். அப்போ இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு, இது ஜனவரி மாதம் நடந்தது. அங்கேருந்து பிரேக் ஆகி மேலே வந்தவன் திரும்பவும் ஒரு கன்சல்டேஷன். இந்த தடவை என்ன பண்ணிட்டான், மேலேயும் ஒரே இடம் கீழேயும் ஒரே இடம். இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியே பண்ணிட்டு கீழே எவ்வளோ தூரம் வேணாலும் அவன் வந்து வரலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்தே மேலே போய் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அதுக்கப்புறம் வந்து அவனை பிடிக்கிறது கஷ்டமாயிடும். மாருதி இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு வீக்லியில் நம்ம பேட்டர்ன் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் அதில் நீங்கள் டெய்லியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ட்ரெண்ட் ஆகிட்டு கூட இருக்குதுங்க மார்க்கெட்டு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணானா மேலே வந்து பறந்துடுவான். இதுக்கு உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிறான். மேலே வந்துட்டு இந்த லோவுக்கு வந்துருக்கிறான், அந்த லோவுக்கு போக முடியல, அந்த லோவுக்கு போக முடியாமல் மேலே போயிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு உள்ளேயே அதே பேட்டர்ன் மேலே வரைக்கும் போவானா வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுவான், மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்படியே மேலே போகலாம், இல்லை இங்கேருந்தே போகலாம். ஆக மொத்தம் ஸ்டார்டட் டு மூவ் அப். இது எங்கே வரைக்கும் போவான், நம்ம ரொம்ப நாளாக வந்து அதாவது ஜனவரி 2022 இல்லைனா நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஆகஸ்ட் 2021 வந்து 2021 ஆமாம் 2021 ஆகஸ்டில் இருந்து இன்னும் இந்த ரேஞ்சை அவனால் பிரேக் பண்ணவே முடியல. 8000 வந்தால் கீழே போயிடறான். பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே போகிறானே ஒழிய கீழே கம்ப்ளீட்டாக போகல, ஹையரே பண்ணிகிட்டே தான் வரான். அப்போது இந்த தடவை மேலே வந்தான்னா ப்ரெஷர் வந்து தாங்காது, பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டும் ஆகிட்டே இருக்கிறான், அதனால் ஹி மைட் கோ, நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ப்ரீவியஸாக என்ன நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்துங்க, அழகாக ட்ரெண்ட் ஆகிருப்பான். ஸ்டாக்கில் இதெல்லாம் தான், இது ஸ்டாக்குன்னு இல்லைங்க, இது வந்து நீங்கள் கோல்டில் அப்ளை ஆகும், சில்வரில் அப்ளை ஆகும், ஆயிலில் அப்ளை ஆகும், எல்லாத்துலேயும் அப்ளை. ஒரு சில நேரங்களில் அப்படியே முள்ளு முனையமாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்கும். பட் ஆனால் அவனுடைய ட்ரெண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். ஓகேங்களா, இதை பார்த்துட்டீங்க. அப்புறம் என்னது, ஐஷர் மோட்டார் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் அந்த பெரிய வந்து ஃபால் ஆகிருக்கணும், அந்த ஃபால்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கிறான். திரும்ப வந்து கொஞ்சம் ஹையர் ஆகி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இந்த தடவை ஒரு வேளை கீழே இங்கே வந்தான்னா நம்ம வந்து பை பண்ணலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே மாதிரி மேலே கீழே கீழே மேலே மேலே கீழே திரும்ப ஒரு வேளை இங்கே வந்தான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டு எப்படி இருக்குது, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஐஷர் மோட்டார். சரி,
அதானி என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, நம்ம ஏற்கனவே வந்து அந்த நியூஸ் வரும்போது வந்து பெரிய ஃபால் ஆனது, என்ட்ரி அட் எக்ஸிட் அங்கே கொடுத்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டின மாதிரியே ரிஜெக்ட் ஆகி வர்றாப்புல. ஒரு தடவையும் கீழே வரும்போதும் இந்த சப்போர்ட்டை விடுறதே இல்லை. இந்த லெவலில் 2000ங்கிற லெவலில் 2 தடவை தான் இருந்தாப்புல, அப்புறம் மேலே வந்தாச்சு. இங்கே 2800 300ங்கிற ரேஞ்சில் நிறைய தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை 7வது தடவையும் அங்கே பக்கத்தில் வந்துட்டாப்புல. செவன் டைம்ஸ் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இது 2800ங்கிற ரேஞ்சு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. திரும்ப ஒரு தடவை வந்தால் வாங்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்தால் தான் ட்ரை பண்ணணும், இங்கேயே வந்து அவசரப்பட்டு பை பண்ணக்கூடாது. அதானி கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆல் டைம் ஹை, ஆல் டைம் ஹை இது 4200. இப்போ எங்கே இருக்குது, 3000ல் இருக்குது. ஒரு 1000 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். கீழே வந்தால் பை பண்ணலாம். டைட்டன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, மேலே வந்து கடன்னு போயாச்சு. அது ரொம்ப நாளாக இந்த இடத்துல ஒரு பாஸ் வந்து இருந்தது. இதை வந்து எப்போ வந்து பிரேக் பண்ணாப்லையோ, பிரேக் பண்ண உடனே இந்த இடத்த சொல்கிறேன், கீழே வந்துட்டு மேலே, கீழே நல்லா வந்து மேலே, கீழே கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்கு. இது வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது பேட்டர்ன் வர்றது பெருசு இல்லைங்க, எந்த இடத்துல வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து தப்பான இடம். அதனால் இந்த பேட்டர்ன்லாம், அதனால தான் பேட்டர்ன்லாம் பார்க்குறதே இல்லை. ஹையர் ஹை லோயர் லோ, என்ன ட்ரெண்டு, வாட் இஸ் எ ட்ரெண்ட், அதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா போதும். நீங்கள் பேட்டர்னு அதாச்சு இதாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் கோ வித் த ட்ரெண்ட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இது பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ட்ரெண்டு வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த கோடு போட்டோன்னே மேலேயும் ஒரு கோடு போட சொல்லும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தன்னால் தெரியும். திரும்ப கூட கீழே வந்தானா இந்த இடத்த வந்து விட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. டைட்டன் 3000லேருந்து 3500க்கு வந்துட்டான். 2 தடவை வந்துருக்குறான். 3000லேருந்து 3500க்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல மேலேருந்து கீழே விழுந்தோன்னே இந்த இடத்துல வந்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா. இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான். இந்த தடவை ஒரு வேளை கீழே வந்தானா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே போவான். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் மேலே, அப்புறம் இந்த ஹை, அப்புறம் ஆல் டைம் ஹை. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஆல் டைம் ஹை போயிடுவானே. எங்கே பை பண்ணணும்னா கீழே, முடிஞ்ச வரைக்கும் கீழே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நியூஸ்லாம் எதனா வருது, இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம பையை தட்டிடணும். இது தட்டியிருந்தீங்கன்னா 3000லேருந்து 3500க்கு போயிட்டு 600க்கு போயிட்டு திரும்பவும் வந்து 3100லேருந்து திரும்பவும் 3500க்கு போயிட்டான். பை ட்ரெண்டு தான் இருக்குதுன்னு மேலே போய் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்ச நாள் ஆகும், ஒரு வருஷம் கூட ஆகும். பை ட்ரெண்டாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் வருது அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பணம் வந்து பண்ணலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜஸ்ட்டு மேலே போகிறோம், ஒன்றுமே இல்லை, பாடு மேலே போயிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் அப் ட்ரெண்டு. எப்போத்துலேருந்து 2020 கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆனாப்பில் மஹிந்திரா மேலே மட்டும்தான் போகிறார். பேட்டர்ன் ஒன்றும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் கீழே வந்தால் பை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே வந்தால் பை பண்ணலாம். இப்போ வந்து எது வரைக்கும் வந்தால் பை பண்ணலாம், இந்த லோ இருக்குது, இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே வரைக்கும் போயிருக்காங்களா, இந்த லோவை கட் பண்ணிட்டாங்களா பாருங்கள். கட் பண்ணதுனால மேலே போயிட்டு இந்த ஹையை கட் பண்ணாமல் திரும்ப கூட கொஞ்சம் கீழே வந்து இப்படி சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இதை பிரேக் பண்ணி மேலே போய் அப்புறம் அப்படியே வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்கனால கீழே வரும்போது பை பண்ணிடலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் மறுபடியும் அது வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் இந்த ஜனவரியிலேருந்து நினைக்கிறேன், ஆமாம், போன நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த நவம்பர்லேருந்து அது பாட்டுக்கு வந்து மேலே போயிருக்கேன். ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தடுமாறி இருக்குது.
பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும். மே மாதத்தில் 4800லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? 5800க்கு போயிருக்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்க, மஹிந்திரா இல்லை, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ட்ரெண்ட் ஆகுது, கீழே இப்படி ட்ரெண்ட் ஆகுது. இது எங்கே பார்த்தீங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்படி வந்து தான் பிரேக் ஆகி மேலே போச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு ஸ்டாக் இந்த வீடியோவில். அதே மாதிரி இருக்குங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் டக்குன்னு ரிலேட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பேரல் சேனல் பேட்டர்ன் மாதிரி மேலே கீழே போச்சு, பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. இது எங்கே நடந்துகிட்டு இருக்குது? கோல்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே. சிப்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் வந்து ஒரு பெரிய அப்ட்ரெண்டில் போகிறான். பெரிய அப்ட்ரெண்ட். 2020 கொரோனா ஃபால்லேருந்து மேலே வந்தான். அப்போ கூட இந்த மாதிரி போகல. 2023லேருந்து மேலே வந்து கிளம்ப ஆரம்பித்தான். எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கான். 850லேருந்து எங்கே போயிட்டான்? 1600க்கு போயிட்டான். 1600. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனான்னா கீழே வந்துடுறான். ட்ரெண்ட் லைன் போனான்னா கீழே வரான். இந்த தடவை கூட என்ன பண்ணியிருக்கிறான்? சப்போர்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு நேராக ட்ரெண்ட் லைனில் போய் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். அப்போ கீழே வரும்போதெல்லாம் பை பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டாக்கு. கீழே எப்போல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வரானோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்த கேஷ் மார்க்கெட்டில் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சமாக. டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சியோடைய ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி இப்போ வந்து புதுசாக வந்து ஹை வச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தானோ அப்போல்லாம் மேலே போயிருக்கிறான். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கிறீங்க. திரும்ப அதே இடத்துக்கு வந்தோன்னா மேலே போயிட்டான். மேலே போயிட்டான். ஜூன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்திருக்கிறான். பெரிய ஃபாலாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு, ஒரே மிரட்டலாக இருந்தது மார்க்கெட். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான்? கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்தால் மேலே போயிட்டான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். ட்ரெண்டாகி மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கான்? ஹையர் ஹை பண்ணிட்டே போயிருக்கான். அங்கேருந்து பிரேக் ஆகி வந்தவன் அப்படியே பொறுமையாக வந்து இப்படி வந்தான். இங்கேருந்து இப்போது இப்படி போயிட்டு இருக்கான். திரும்ப இங்கே வந்தானா என்ன பண்ணலாம்? வி கேன் கோ ஃபார் அ பை. இல்லைனா இந்த லெவல் வரைக்கும், இல்லைனா நல்லா கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே கூட நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். பட் ஆனால் அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது. யாருமே வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இல்லை, எல்லோரும் மேலே போகிறாங்க. பாரதி ஏர்டெல்லா? அப்போ ஏர்டெல்லில் ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது இல்லை. பட் ஆனால் அவன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் அப். ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து, இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து நல்லா மேலே போயிட்டு. ஆனால் பேசினா சிக்னல் தான் கிடைக்க மாட்டேங்குது சில டைம் தான். மற்ற கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் பரவாயில்ல தான். அதனால தான் ஸ்டாக் வந்து இந்த மாதிரி போகுது போல். 2023 எங்கே இருந்தான்? 740 இருந்தான். இப்போ எங்கே இருக்கிறான்? டபுளாக இருக்கிறான். 1500 இருக்கிறான். ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தால் போதும். ஒரு வருஷம், 1.5 வருஷம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து இருந்த ப்ரைஸு இங்கேருந்து எங்கே போயிருக்கு? 1000 ரூபீஸ்லேருந்து 1500க்கு போயிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஸ்டாக் எல்லாமே மேலே தான் போகுது. பணம் கையில் இருந்ததுன்னா அது 10,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 1 லட்சம் இருக்கட்டும், 10 லட்சம் இருக்கட்டும், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 10 கோடி, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருங்க. அதாவது 50,000 இருந்ததுன்னா ஒரு 15,000 20,000க்கு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்ருங்க. 20,000 25,000 திரும்ப உங்களுக்கு பணம் சேர்ந்ததுன்னா அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கி அப்படியே வச்சுன்னா அப்படியே டபுள் ஆகிடும். ஒரு வருஷத்தில் டபுள் ஆகிருக்குல்ல. இது வரைக்கும் பார்த்த ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ மார்க்கெட்டு கூட முட்டி மோதி போராடுறத விட இந்த மாதிரி வந்து இலகுவாக கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் எதுலையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூந்து விளையாடலாம். எல்என்டியில் நம்ம பேட்டர்ன்
கீழே வரைக்கும் வந்தான், எக்ஸாக்டாக வந்தான். வந்துட்டு இப்போ எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். இது என்ன இடம்? 3200. இது எங்கே? 3700. 500 பாயிண்ட் மேலே போயிருக்கான் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து. அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மேலே போயிட்டான். நம்ம எங்கே போயிருக்கோம்? நம்ம டார்கெட்டுக்கே போயிருக்கோம். நமக்கு இந்த பாயிண்ட்டு தெரியாது, இந்த பாயிண்ட்டு தெரியாது. நெக்ஸ்ட்டு இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வந்தானாலே, இந்த சப்போர்ட்லேருந்து திரும்பினாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 3200லேருந்து 4800 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஏன்னா நமக்கு இது ஃபேவரட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்தாலே ஒரே ஜாலி ஆகிடுவோம். நம்ம ஸ்மைல் தான். சரியா? சரி, ஓகே. இது என்ன பண்ணணும்? இங்கே போகணும். எப்போ போவான்? இதை கட் பண்ணானா போய்டும். எல்என்டி இன்ஃபி ரொம்ப டைம் ஆகாதா? டைம் 1 மணி நேரத்தில் முடிய முடியாது போல். சரி, ஓகே, ஜாலியாக அப்படியே பார்ப்போம். 50 ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம். இன்ஃபியில் என்ன பண்ணுறான்? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தால் பை அப்படின்னு நினச்சி நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் யூ வென்ட் ஃபார் எ பை அட் திஸ் பிளேஸ். கேஷில் ஒரு 50 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கிறீங்க. எப்போ வாங்கினீங்க? ஏப்ரல் 22 வாங்கியிருக்கிறீங்க. 22வது வருஷம் ஏப்ரல் மாதம் வாங்கியிருக்கிறீங்க. அதே இடத்துக்கு எப்போ திரும்ப அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே எப்போ தெரியுமா வந்தான்? ஆகஸ்ட் மாதம் வந்தான். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்தில் திரும்ப அது பக்கத்துலேயே வந்திருக்கான். பக்கத்தில் வந்திருக்கிறான். திரும்ப பிரேக் ஈவனுக்கு எப்போ வந்திருக்கான்? டிசம்பர் மாதம் வந்திருக்கான். நீங்கள் எப்போ வாங்கினீங்க? ஏப்ரல் 3ஆவது மாதம் வாங்கினீங்க. 12ஆவது மாதம் பிரேக் ஈவனுக்கு வந்துட்டான். திரும்பவும் அதே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறான்? மேலே எங்கேயோ இருக்கிறான். கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆனாலும் அவன் ரெக்கவர் ஆகி வந்தான். பார்த்தீங்களா? அவ்வளோதான். கேஷில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. 2 வருஷம் கழித்து கூட நீங்கள் அவன் லாபத்தில் விற்றுடலாம். நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்மாக லாபத்தில் விற்றுடலாம். நல்ல ஸ்டாக்காக இருந்தால் லாபத்தில் விற்றுடலாம். திரும்ப ஐயா நீங்கள் திரும்ப இங்கே ட்ரேட் எடுத்து வச்சுருக்கிறீங்க, 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, இங்கே வரைக்கும் வந்தான். இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு திரும்புகிறான். இங்கே வாங்கலாமா? இன்னொரு 100 வாங்கியிருந்தீங்கன்னா இது இங்கேயே பிரேக் ஈவன் வந்திருக்கும். இங்கெல்லாம் பெரிய லாபம் வந்திருக்கும். திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கானா? ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா திரும்பவும் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் இந்த தடவை என்னாச்சு? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதத்தில் உள்ள வந்துட்டான். அதுக்கப்புறமா அதுக்குள்ளார அவன் வரவே இல்லை. இந்த ஸ்டாக் வாங்குறவங்க, ட்ரேடிங்கை பார்த்து பயப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபி ஒரு பெரிய லெசன். இங்கே வாங்குறீங்க 2, அதாவது 1 வருஷத்துலேயே உங்களுக்கு அதான் இப்போ 3ஆவது மாதம் வாங்குறீங்க, 12ஆவது மாதம் பிரேக் ஈவன்லாம் வந்துட்டான். கட்டுப்பாக இருந்தால் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இதில் சப்போர்ட் எதிர்க்கு, இந்த இதில் சப்போர்ட் எதிர்க்கு. திரும்ப கீழே இந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்தால் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வாங்கினோன்னு திரும்ப அதே மாதிரி இங்கே என்ன நிலமையோ அதே மாதிரி இங்கேயும் ஆச்சு. பட் ஆனால் இந்த தடவை இமீடியட்டாக ரெக்கவர் ஆகிட்டான். 4 மாதத்தில் ரெக்கவர் ஆகிட்டான். ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவன் தொட்டு கூட பார்க்கல. அது என்ன இடம்? 1300. ஆமாம், 1300, 1350லேருந்து எங்கே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்? 1800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இன்ஃபி ஒரு நல்ல பாடம். ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அடடடா, 2021லேருந்து 3500, 2500. ஸோ 2500க்கு வருவானா, 3500க்கு போவானா, இதையே பண்ணிட்டு இருக்கான். இது எதில் பண்ணிகிட்டு இருக்கான்? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அங்கேயும் அதே தான் நடக்குது. ஒன்றில் கீழே வரும்போது ஒரு பை பண்ணலாம், அவ்வளோ. செல்லு நோ, பை வேணால் பண்ணலாம். செல்லு ஒரு வேளை பண்ணினீங்க, மேலே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. பிரச்சனையே அதுதான். ட்ரெண்டு அப்பில் இருக்குதா, பை மட்டும் தான் பண்ணணும். செல் பண்ணணுமா, உச்சாணி கும்பலில் செல் பண்ணணும். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடணும், லாஸாக ஏற்றுக்கணும். பை பண்ணுறீங்க, இதுக்கு கொஞ்சம் கீழே போனான்னா விட்டுறலாம். அவன் எப்படியோ மேலே வருவான்ப்பா, பார்த்துக்கலாம்.
இப்போ வரலன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம்னாச்சும் வருவான். நோ ப்ராப்ளம், ஐ கேன் வெயிட், ஐ ஹவ் டைம். ஆனால் சம்திங் இஸ் ராங் இன் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இந்த சார்ட்டை பார்த்தா தெரியுது, டாய் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், கச்ச 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 கச்சன்னு இங்கேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கெல்லாம் எப்படி ஃப்ரீயாக மேலே போயிருக்கான் பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக கீழேயும் வந்திருக்கிறான். பையன் என்னமோ பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரில, எந்த பக்கம் பிரேக் ஆகி போக போகிறான்னு தெரில. பட் ஆனால் என்னமோ நடக்குது இந்த கம்பெனியில். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கசமுசான ட்ரேட் ஆகலை, அதுவும் ரொம்ப நாளைக்கு ட்ரேட் ஆகலை. எங்கேருந்து ட்ரேட் ஆகிறான், கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்தே ட்ரேட் ஆகிறான். இதே மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்கான். சம்திங் சஸ்பீஷியஸ். ஹெச்சிஎல் டெக்னாலஜி ட்ரெண்ட் லைனுக்கு எப்போலாம் வருதோ அப்போலாம் மேலே போகுது. ஆல் டைம் ஐயை க்ரியேட் பண்ணியிருக்கிறான். இந்த ஆல் டைம் ஐயை போய் இப்போது கிட்ட வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக அவன் வந்து பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து திரும்பினான் அப்படின்னா திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். கிராசிம் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அப் ட்ரெண்டில் பக்காவாக வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பாஸ் வந்து கொடுத்தான். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து பிரேக் ஆனும்போது அப்படியே வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு எதுக்கும் வந்து வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். கோட்டக் பேங்க் என்ன பண்ணிட்டு இருக்கான், கோட்டக் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 2022 ஒரு ரெசிஸ்டன்ஸை பிடிச்சிட்டான். 2000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு அவனால் கட் பண்ணவே முடியல. ஏற்கனவே இது நம்ம பார்த்துருக்குறோம் போல். 2000 ரேஞ்சை கட் பண்ணவே முடியல. கீழே வந்தானா 1600 அப்படிங்கிற ரேஞ்சில் கட் பண்ண முடியல. என்ன 2022 இந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ தான் 2024 ஆடா போங்கடா அப்படின்னு கீழே போகிற மாதிரி போனான். பட் ஆனால் திரும்ப வந்து மேலே கோட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போது என் பார்வைக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறான். நெக்ஸ்ட் டைம் போகும்போது பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் அவன் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். அதனால் இன்னொரு தடவை கூட மேலே இப்படி போயிட்டு கீழே வந்தான்னா திரும்ப வந்து மேலே இந்த ஹைக்கே வந்து போயிடுவான். கோட்டக் பேங்க் வாய்ப்பு நிறையா இருக்குது. ரிலையன்ஸ் ஹாப்பி மோடில் இருக்குது. பட் ஆனால் ஸ்டாக் அந்த மாதிரி இல்லை. ஸ்டாக் என்ன பண்ணுச்சு, நம்மளோட பேட்டர்னில் இருந்தது, பக்காவாக நம்ம பேட்டர்னில் இருந்தது. ஒரே இடத்துல போய் ரெசிஸ்ட் ஆச்சு, கீழே ட்ரெண்ட் ஆகி சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்து அந்த மாதிரி போனால் என்ன ஆகணும், மேலே பிரேக் ஆகி நல்லா போனால் ஆனால் அங்கேருந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டான். ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. திரும்ப வந்து மேலே போகலாம். மேலே போகும்போது வந்து ஏற்கனவே இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இப்போது இன்னொரு ஹை கூட மேலே போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட பேட்டர்னில் இருக்கும்போது இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம எங்கே இருந்தது, 2700 3000 வரைக்கும் போயிருக்கு. 3000க்கு போனான்னா 2024 ஆரம்பிச்சு ரிலையன்ஸு 3000க்கு போகும்போதெல்லாம் கீழே வந்துருக்குறான். ஒரு தடவையும் கீழே வரும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறான். எக்ஸ்ட்ராவாக வந்ததுனால நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கீழே வந்து போட்டுக்கிட்டே வந்தோம். இங்கே வரும்போதெல்லாம் பை பண்ணுறது தான் நமக்கு வேலை, இங்கே போகும்போதெல்லாம் செல் பண்ணுறது தான் வேலை. அதாவது இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் வேலை. ஜாலியாக ட்ரேட் பண்ணிட்டுலாம், அழகாக பிரேக்கும் ஆச்சு. இங்கே தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இந்த லோவை கட் பண்ணாமல் அப்படியே மேலே போயிருந்தோன்னா இன்னும் மேலே போயிருந்திருப்பான். பட் ஆனால் இந்த லோவுக்கு கிட்டே வந்துட்டான். இந்த லோவுக்கு கிட்டே வரும்போது நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணலாம், பை பண்ணலாம். மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார்ஸ் சூப்பராக வந்து பிரேக் ஆகிட்டு இருந்தது. என்ன நடந்தது, 900 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை 2024 February மந்த்லேருந்தே அப்படியே வந்து இங்கேயே இருந்தான். இங்கே வருவானாக்கும் மேலே போவானாக்கும். இங்கே வந்தானா மேலே போயிடுவான், இங்கே வந்தானா மேலே போயிடுவான். வந்தான்னா கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி அந்த ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஆமாம், எலெக்ஷன் அப்போ கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்தான் டாடா மோட்டார்ஸ். அப்புறம் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரல, மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரல. அப்போ இப்போ வந்து பிரேக் பண்ணி மேலேயே போயிட்டான். எவ்வளோ நாள் தான் நானும் இதுக்குள்ளாரியே இருப்பேன், வருஷக்கணக்கில். நான் ஸ்டாக்காக இருந்தாலும் வருஷக்கணக்கில் இப்படியா நான் ட்ரேட் ஆகுறது அப்படின்னு ஒரு கோவப்பட்டு மேலே போகிற மாதிரி வந்து சல்லுன்னு மேலே போகிறான். இந்த மாதிரி நேரத்தில் போய் பை பண்ணவே கூடாது. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே பண்ணியிருந்துருக்கணும், இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ப்ரைஸ் வரும்போது பண்ணியிருந்துருக்கணும். ஸோ கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்குது.
ப்ரைஸு. அதனால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் கீழே வந்ததுன்னா நீங்கள் திரும்ப வந்து பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். JSW ஸ்டீல்ஸ். ஸோ இது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே இப்போவும் மறுபடியும் கேட்குறேன் பாருங்கள், எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பார்த்ததில் 95% ஸ்டாக் வந்து மேலே தான் போயிருக்கு. 95% நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கை சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேஷில் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் வந்து அடுத்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்லி உங்களுக்கு வந்து இந்த லைன் மட்டும் போட தெரிஞ்சால் போதும். இந்த லைனை ஏன் போடுறோன்னு தெரியணும். விற்க கனெக்ட் பண்ணோமா, பாடி கனெக்ட் பண்ணோமா அப்படின்ட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்காகவே ஸ்பெஷலாக தனியாக வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்படியே இதை காப்பி பண்ணி மேலே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா மேலே இந்த ரேஞ்சுக்கு போனோன்னா கீழே வரான். இது எங்கே பார்த்தோம்? பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க் நிஃப்டி இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மேலே போச்சு கீழே வந்து, மேலே போச்சு கீழே வந்து, பாட்டு போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி JSW ஸ்டீல் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கீழே வந்தானா பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி காரு என்ன பண்ணுறாரு? ரெட்டி காரு வந்து மேலே கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டு இருக்கு. ஒரு தடவையும் வந்து என்ன பண்ணுறாரு? கீழே வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து வர்றாரு. இதை பிரேக் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி வந்து மேலே போயிடுறாரு. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? திரும்ப கூட ஒரு தடவை இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாருன்னா திரும்ப வந்து நீங்கள் கீழே வரும்போது வாங்கினீங்கன்னா மறுபடியும் வந்து யூ ஸ்டார்ட் கோ அப். ட்ரெண்ட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வேறு எதனாச்சும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைனை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே கூட உங்களுக்கு வந்து எதனா கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கனெக்ட் ஆகலை. மேலே வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து போகிறாப்புல. கீழே வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து கீழே வந்தாப்புல அப்படின்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ரிவர்சல் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக பை பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 5800. இப்போ எங்கே இருக்குது? 6800. 1000 புள்ளி மேலே போயிடுச்சு. IndusInd பேங்க் நம்மளோட பேட்டர்ன் தான். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த பேட்டர்ன் கிடையாது. நம்மளோட பேட்டர்ன் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இவ்வளோ தான். அப்படியே மேலே பிரேக் ஆகி போனோம், இல்லைனா கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப வந்து பிரேக் ஆகி மேலே போனோம். எங்கே போனோம்? இந்த ஹைக்கு போனோம். இதுதான் நம்ம பேட்டர்னு. இவன் என்ன பண்ணிருக்கான்? பார் கோடு மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்கிறான். மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவனை வந்து எப்படி டீல் பண்ணலாம்? கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா பை பண்ணலாம். அப்போது ஃப்ரைடே அன்னைக்கு பை பண்ணியிருந்துருக்கணும். பண்ணியிருந்தோன்னா இவன் வந்து மேலே போக ஆரம்பித்தான், மேலே போய்கிட்டே இருப்பான். IndusInd பேங்க் ப்ரீவியஸாக சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டு வேறு போகிறான். அடடடடட அருமையான இடம் பை பண்ணுறது. சரி, ஓகே. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாப்புல? அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுவும் அப் ட்ரெண்டு தான். ப்ரீவியஸாக வந்து ஆல் டைம் ஹை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஆல் டைம் ஹைக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம முடிவு பண்ணிடலாம், ஆல் டைம் ஹை போய் டச் பண்ணிடுவோம்ப்பா, எப்படியும் நம்ம வாங்கி போட்டால் கண்டிப்பாக அங்கேனா நம்ம விற்றுடலாம். அப்படி கூட நீங்கள் யோசிச்சு வாங்கிடலாம். ஸோ ஆல் டைம் ஹை ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து அந்த ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த இடத்துல இருக்க ஆல் டைம் ஹை கடகடன்னு மேலே வந்தான், ஆனால் இங்கேருந்து வந்து ஒரு பெரிய ஃபால். திரும்ப வந்து மேலே போகும்போது ஆல் டைம் ஹையை டச் பண்ணி அதுக்கும் மேலே போய் புது ஹை வந்து வச்சிட்டாப்ல. சரி, HDFC லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். மேலே போக முடியலை. இந்த இடத்த கட் பண்ணானா மேலே போயிடுவான். ஏற்கனவே பார்த்தோமா எவ்வளோ வால்யூமோடு போயிருக்கான் பாருங்கள். இதை கட் பண்ணானா போயிடுவான். எப்படி போயிருக்கான் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்து இது எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லை
பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களால் வந்து அதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்ததுன்னா, ஓரளவுக்கு சின்ன கேபிட்டலாக வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி பாட்டம் வர்றது எதில் வருதுன்னு பார்த்து, ரொம்ப பென்னி ஸ்டாக்கில் போகாதீங்க, சரியா? ஸ்மால் கேப்பு, மிட் கேப் கூட சொல்ல மாட்டேன் நான். நிஃப்டி 50 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எது வந்து இந்த மாதிரி 500 ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரிலாம் பாருங்கள். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ண அந்த இதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா தேர்ந்து இப்போ நல்ல பயிற்சி கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எஃப்என்ஓக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் பேட்டர்ன் பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுப்பீங்க. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? விப்ரோவில் ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது, இதை நோக்கி ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ கீழே வந்தானா வாங்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிக்க வேண்டியதான். கீழே வந்தான், மேலே போய் கீழே வந்தான், இதே இடத்துலையே நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து மேலே போய்ட்டேன். என்ட்ரி எக்ஸிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு இருக்கானா, நல்லா கீழே வந்தானா பை பண்ணிக்கலாம், சரியா? ஜிக்ஸாக்காக அப்படியே வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனாலும் கீழே வந்தானா யூ கேன் கோ ஃபார் ஏ பை ட்ரேட். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 430 எங்கே போயிருக்கிறான், 580 தான் போயிருக்கிறான். பெரிய லெவலில் மூமெண்ட் வந்து விப்ரோவில் வந்து கிடையாது. கோல் இண்டியா அப்படியே ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான். ட்ரெண்ட் ஆகி அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கான். ப்ரீவியஸாக ஹை எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஹை போல். ஆமாம், ப்ரீவியஸாக இங்கே இருக்க ஹை, அந்த ஹையை தாண்டி மேலே போயிடுச்சு ப்ரைஸ், புது ஹை வந்து வச்சுக்கிட்டு இருக்குது. இதிலலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கான ஒரு விஷயம். எங்கேயா கீழே இருக்கணும், மேலே வந்துட்டு ஆல் டைம் ஹை இருக்கணும். இந்த மாதிரி வந்து சப்போர்ட் வரும்போது நம்ம பாட்டுக்கு வந்து பை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கான். அப்போ இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் யூ கேன் கோ ஃபார் ஏ பை. யூபிஎல் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து மேலே போச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போகும், மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு, இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்லேயும் நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக உட்காந்து இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்து தான் நீங்கள் ஸ்டாக்கில் வந்து பண்ண முடியும். எது பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஒரு 4 ஸ்டாக் சொல்லுங்கள், அந்த ஸ்டாக்கில் நான் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. பிரேக் அவுட் ஸ்டாக் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாரையும் நீங்கள் கேட்க தேவையில்லை, யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐடிசி ஆல் டைம் ஹை இங்கே தான் இருக்குது. ஆல் டைம் ஹையிலேருந்து ப்ரைஸ் ஒரு ஹை வச்சுது, அங்கேருந்து வந்து கீழே வரைக்கும் வந்தது, திரும்பவும் மேலே போய் அதே இடத்துக்கு வந்தான், திரும்பவும் மேலே போக ஆரம்பித்தான், 400லேருந்து 500 டக்குன்னு ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான். பார்த்தீங்களா? ஐடிசி. டெக் மஹிந்திரா என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, அழகாக ட்ரெண்ட் ஆகிறாப்புல, இதுக்குள்ளார மேலே கீழே போயிட்டு வர்றாப்புல. ஆல் டைம் ஹை இங்கே பக்கத்தில் இல்லை, ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹை இருக்குது, இந்த ஹையை வந்து தொட்டுட்டு ஒரு வேளை ப்ரைஸு கீழே வந்தது அப்படின்னா நம்ம ஜாலியாக வாங்கலாம். டெக் மஹிந்திரா வாங்கினோன்னா எங்கே போவான், மேலே ஆல் டைம் ஹை. இந்த தடவை கீழே வந்து மேலே பண்ணோன்னா ஆல் டைம் ஹை கன்ஃபார்ம். ஐசிஐசிஐ பேங்க்கு ட்ரெண்ட் லைன்னு வருது, மேலே போகுது, ட்ரெண்ட் லைன் வருது, மேலே போகுது. இப்போ இன்னொரு தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. இது வர்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைனா அலர்ட்டு செட் பண்ணி வச்சிடலாம். அலர்ட்டு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். அலர்ட் வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறானா, அப்போ மேலே போனான்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகிறானா, சூப்பரில் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அதனால தான் நீங்களே வந்து ஒன்றொன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் நிறையா கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ தான் பார்த்தேன் டெக் மஹிந்திரான்னு நினைக்கிறேன், சேமாக போயிட்டு இருக்கானா. டாட்டா ஸ்டீல் என்ன பண்ணியிருக்காப்புல, திரும்ப வந்து ப்ரீவியஸாக ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது, அந்த ஆல் டைம் ஹைக்கு கிட்டவே வந்துருச்சு ப்ரைஸ்.
எத்தனை தடவை இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள். ஆஹா, சூப்பரான இடம். டாடா ஸ்டீல் அழகாக சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே ப்ரைஸ் வந்து திரும்பிக்கிட்டு இருக்குது. அருமையான இடம் பை பண்ணுறதுக்கு. அப்போ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனும் வந்து ஒரு பேட்டர்ன் இல்லை, பட் ஆனால் ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது. ஓரளவுக்கு கீழே எங்கேயாச்சும் வந்தானா இந்த அளவுக்கு இது வந்து பிரேக் அவுட்டு ஆன இடம், இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒரு வேளை கீழே வந்தானா பை பண்ணலாம். என்டிபிசியில் என்ன நடந்திருக்குது, எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். ட்ரெண்ட் லைனுக்கு எப்போல்லாம் வந்தானோ மேலே போயிருக்கிறான். அதனால் திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா யூ கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். இந்துஸ்தான் யூனிலீவர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறான், ட்ரெண்டாகி கீழே சப்போர்ட் எடுக்கிறான். இதை விட என்ன தேவை நம்மளுக்கு. கடைசியாக சப்போர்ட் வந்து 2100 எடுத்துருக்கிறான். இப்போ எங்கே வந்திருக்கான், 2800 இருக்கான். ஆல் டைம் ஐக்கு பக்கத்தில் இருக்கான். கண்டிப்பாக போய் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி திரும்பவும் கூட ஒரு தடவை கொஞ்சனாச்சும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தோன்னா நம்ம இந்துஸ்தான் யூனிலீவர் கீழே வரைக்கும் வந்துட்டான். ஒரு வேளை 2300 அந்த மாதிரிலாம் வந்தோன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். பிபிசிஎல் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்கிறான். அப்போ கீழே எப்போ வர்றானோ அப்போலாம் நீங்கள் பை பண்ணலாம். பேட்டர்ன் எதுவுமே இல்லை. ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ப்ரீவியஸாக ஹையெல்லாம் வந்து தாண்டி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. மேலே போய் ப்ரீவியஸ் ஹையை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹையே இருக்குதுங்க. ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணோன்னா ப்ரைஸ் கீழே வந்துருக்குது. எங்கே வந்துருக்குறான் பாருங்கள், அதே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். 120க்கு வந்துருக்குறான். இங்கேருந்து வந்து என்ன ஆயிருக்குது, ப்ரைஸு திரும்ப வந்து 270 அதே ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிட்டானா எக்ஸாக்டாக அங்கேயே வந்துட்டான் பாருங்கள். ஸோ இந்த ஆல் டைம் ஹையை நல்லா வந்து கீழே வரும்போது ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கெயில் இந்தியா லிமிடெட் ஜஸ்ட்டு மேலே போகிறான், ஜஸ்ட்டு மேலே பாடு போயிட்டு இருக்கான். எங்கேருந்து போயிட்டு இருக்கான், 120லேருந்து 240 வரைக்கும் போயிட்டான், டபுள் ஆகிருக்கிறான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுதான் நான் வந்து சொன்னேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் திரும்ப வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகுது, ப்ரைஸு இந்த சப்போர்ட்லேருந்து மேலேயே போய்ட்டு ஒரு தடவையும் ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதும் வந்து ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு வந்துருக்கு. ஸோ இந்த தடவை கூட அவன் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கீழே வந்தது அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும், திரும்ப வந்து இந்த ஹைக்கு வந்து அவன் வந்து போகணும். கண்டிப்பாக இவன் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கு சூப்பராக மேலே போனான், என்னாச்சுன்னு தெரில, தலைகீழாக தான் குதிப்பானு கீழே வந்துட்டு இருக்கான். ரெசிஸ்டன்ஸு ரொம்ப நாளாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸு. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், இதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போகணும் நம்ம பேட்டர்ன்லேருந்து, நல்லா மேலே போச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி வந்துட்டு இருக்கிறான். இது இந்த சப்போர்ட்லேருந்தே மறுபடியும் வந்து இட் கேன் கோ அப். ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்த லெவல்லையே வந்து நம்ம மறுபடியும் கூட பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் 1100 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திரும்ப வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது யார், இது நெஸ்லே வந்து ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த தடவை கீழே வரும்போது எங்கே வர வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலுக்கே வர வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு வந்தானா என்ன பண்ணுவோம், நம்ம பையை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இந்த லெவல்லேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கீழே போனான்னா கவலைப்பட மாட்டோம். ஏன்னா மேலே இந்த லெவலுக்கு திரும்பவும் வந்து அவன் வந்துடுவான். நெஸ்லே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே வந்து பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இந்த 50 சார்ட்டும் வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு 4 சார்ட்டு சொன்னால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவும் வந்து இவ்வளோ டைம் தான் ஆகும்.
நீங்கள் நல்லா வந்து பயிற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 சார்ட்டும் நீங்கள் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்களே பார்த்தீங்க, இப்போ நானே பார்த்தேன்னா இது எவ்வளோ நேரத்தில் பார்ப்பேன், கடன்னு பார்த்துருவேன். எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அந்த மார்க் பண்ண 10 ஸ்டாக்லேயும் வந்து அலர்ட்டை செட் பண்ணி விட்ருவேன். சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படின்னா பை, வந்ததுன்னா எனக்கு அலர்ட் வரும். அலர்ட் வந்தது அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன், போய் அது ஒரு ஆராய்ச்சி, வாங்கலாமா இன்னும் கொஞ்சம் கீழே வருவானா, ஓகே ரைட், ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கேஷில். அழகாக நம்ம பேட்டர்ன் வந்தானா ஓஎன்ஜிசி நம்ம பேட்டர்ன் வந்தான் பிரேக் ஆனால் நல்லா மேலே போயிருக்கிறான். அப்போது இந்த மாதிரி மேலே போனவன் எல்லாருமே கீழே வர்றாங்க, இவனும் கீழே வருவான். வந்தான்னா நம்ம சப்போர்ட்டில் எல்லாம் பிரேக் அவுட் லெவல் இங்கே தானே இருக்குது, இங்கேருந்தே லைட்டாக அப்படியே ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? கோத்ரேஜ். ஸோ இந்த நெஸ்லே, ஓஎன்ஜிசி, கோத்ரேஜ் இவங்க மட்டும்தான் ரெட்டில் வந்து முடித்தாங்க. நெஸ்லே ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான், ஓஎன்ஜிசி 4 பாயிண்ட்ஸ் தான், கோத்ரேஜ் மட்டும் ஒரு 12 பாயிண்ட்ஸ் லாஸில் வந்து முடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய புல் மார்க்கெட்டில். ஸோ மீதி எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கமாண்டிங் ஸ்டேட்டில் தான் நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்காங்க. எல்லாமே க்ரீன். ஃபஸ்ட்டு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிட்டு இருந்தான். ட்ரெண்ட் லைனையே வந்து இனிமேல் வரமானா போடா அப்படின்னு கோச்சிட்டு போகிற மாதிரி வந்து மேலே வந்து போயிட்டான். தலைகீழாக மறுபடியும் ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணி மேலே போயிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணி கீழே வர வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தானா பை பண்ணலாம். ஸோ ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம கீழே வந்ததுன்னா பை பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி எதனா பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சுது அப்படின்னா, அமையும் போது நீங்கள் கன்ஃபார்மாக வந்து வாங்கலாம். நல்லா மேலே போகிறான், ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு கூட திரும்பவும் கீழே வந்ததுன்னா வாங்க பார்க்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், ஒரு பதட்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னே கீழே போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து 6 மாதம் கழித்து கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும். ப்ராஃபிட்டில் வரும்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இது யாருக்காவது பிடிச்சிருந்து அப்படின்னா ட்ரேடிங்கை நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.